Hi all, welcome back to Fazna's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஸ்பெஷல் இஃப்தார் ஸ்நாக் கொண்டு தான் பார்க்க போறோம். இது நீங்க வீட்ல செஞ்சறதை விட பேக்கரிஸ்ல மிச்சமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இது நீங்க வீட்லயே செஞ்சு வீட்ல உள்ளவங்கள அசத்தலாம். Are you guys ready? Let's get started. இது வந்து மாஸ்டர் பஃப்னு சொல்லுவாங்க, பஃப் பேஸ்ட்ரி மாதிரின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் ஷீட்டில் போட்டு அதுக்கு மேலுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று போட்டு தான் நீங்கள் ரோல் பண்ணணும். சும்மா ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாமே ரோலிங் பின்னில் ஒட்டிட்டு வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஈஸி மெத்தட். இதை இப்போ நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 10 minutes to 15 minutes வச்சிடலாம். இப்போ நான் வந்து 500 grams ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். இது வந்து நார்மலாக ஆர்டினரி நான் பாவிக்கிற கோதுமை தான். இதுக்கு நீங்கள் மைதாமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 2 tablespoon மார்ஜரின் போட்டிருக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா மார்ஜரின் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லில்லி மார்ஜரின் ஒன்று இருக்குது, அதுவும் கூட நீங்கள் அதுக்கு ஸ்பெஷலாக பேஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இன்றைக்கி கிடைக்காதனால நான் எக்ஸ்ட்ரா மார்ஜரின் போட்டிக்கிறேன். இதில் ஒரு லைம் ஜூஸ், சால்ட் எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படி ரொட்டிக்கு பிசைவீங்களோ அந்த மாதிரி ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாமல் ஒரு கணக்கான இப்போ நான் காட்டுற பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து நாங்கள் ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃப்ளாட் சர்ஃபஸில் போட்டு ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவை கொஞ்சம் தூவிட்டு ரோல் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மார்ஜரின். இது வந்து ஒரு 3 பங்காக பிரிச்சிடலாம். 3 பீசஸாக பிரிச்சுட்டு இதை நாங்கள் வந்து ஒரு போர்ஷனை எடுத்து நாங்கள் இப்போ ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுக்கிற டோட சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபோல்ட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்படி மடித்து விட்டுருங்க. ஃபுல்லாக சீல் ஆகணும். மார்ஜரின் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நாங்கள் ரப் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பார்சல் எப்படி ரப் பண்ணுவோமோ அந்த மாதிரி பார்சல் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes வச்சிடலாம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. ஆயில் பேப்பரில் இதை எடுத்துகிட்டு திருப்பி எகெயின் நாங்கள் எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு பண்ணுமோ அதே மாதிரி கொஞ்சம் தூவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணிவிட்டு நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் செய்யலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மார்ஜரின் வந்து கொஞ்சம் ஹார்டாகிருக்கும், அப்போ கொஞ்சம் ரோல் பண்ணுறது கஷ்டம். அப்போ இந்த மாதிரி சரியாக கொஞ்சம் தட்டி விட்டுட்டு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். டிப்ஸ் பார்த்தீங்க சொன்னால் ஏன் நாங்கள் மார்ஜரினை ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து அந்த ஃப்ரிட்ஜில் நாங்கள் வைக்காமல் பண்ணும்போது மார்ஜரின் எல்லாமே நாங்கள் எகெயின் திருப்பி ரோல் பண்ணும்போது வெளியில் எல்லாமே வர பார்க்கும். இதெண்டா நீ ஒன்றும் ஒரு சின்ன பீஸ் கூட வராத அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜில் நாங்கள் வச்சு இந்த மாதிரி பண்ணுறது. இது மாதிரி நீங்கள் 3 தடவை பண்ணணும். 3 தடவை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு 4 பிரிச்சுட்டு 4 தடவை கூட பண்ணலாம். உங்களுக்கு லேயர்ஸ் இன்னும் கூட அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு பண்ணலாம். நான் நார்மலாக பேசிக்காக 3 times more than enough.
இந்த மாதிரி மார்ஜரினை வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மெத்தட் கூட இருக்குது. அது எப்படின்னு அதையும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்படி பண்ணாமல் த்ரீயை டிவைட் பண்ணிவிட்டு மார்ஜரினை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அதை நீங்கள் எடுத்து மூடாக பிரிச்சுட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒரு போர்ஷன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை என்வெலப் மாதிரி மறிச்சிடுங்க மாவை. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் அதை செகண்ட் போர்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி என்வெலப் மாதிரி மறிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்லா தான் வரும். இந்த ப்ரொசீஜரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் வெரி ஈஸி. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நாங்கள் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றத விட 100% டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். லேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ லேஸ் பேஸ்ட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. இதை வந்து இப்போ நாங்கள் 3 தரம் வச்சு எடுத்துட்டோம் ஃப்ரிட்ஜில். இப்போ நாங்கள் இதை வந்து ரோல் பண்ணுறோம். ஃபில்லிங் வைக்கிறதுக்கு ஒரு 1/4 inch திக்னஸுக்கு பண்ணிவிடுங்க. ரொம்ப மெல்லிசாகவும் தட்டிட வேணாம், அப்புறம் லேஸ் வராது. 1/4 inch திக்னஸ் தான் உங்களுக்கு சரியான கணக்காக இருக்கும். அதுக்கு இப்போ 4 சைட்ஸும் நாங்கள் முட்டை வெள்ளைக்கரு அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி பூசிட்டு இந்த மாதிரி கறி வச்சு உங்களுக்கு வேண்டிய ஃபீலிங்ஸ் வச்சு இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை நாங்கள் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஹீட் அப்படின்ட்டு டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா நார்மலி 180 செல்சியஸ் தான். சிலவோட ஓவன் சம்டைம்ஸ் ஹீட் கூட குறைய இருக்கும். அது நார்மலாக நீங்கள் கேக் என்ன ஹீட்டில் பண்ணுவீங்களோ அந்த டெம்பரேச்சருக்கு விட்டு பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.